ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் இருந்துச்சு, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. விறகு வந்து ஈரமாகவே இருக்குது. அதனால தான் டெய்லி காலையில் கத்தியை வச்சு இந்த மாதிரி சில்லி சில்லியாக வெட்டி தீயை வந்து பற்ற வைக்கிறேன். கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை தாங்க பெஞ்சிட்ருக்கு. வெயில் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மழை தான் ரெகுலராக பெஞ்சிருக்கு. ஆனால் ஹெவியான மழை இல்லை. நம்ம ஏரியாவில் அவ்வளோ ஹெவியாக இல்லை. மூணார் டவுனில் வந்து மழை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து சிலு சிலுன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. குளிர் வந்து செம்ம குளிருங்க. இந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து இருக்குது. இந்த ஓணம் ஹாலிடேஸ்லையாவது ஏதாவது கொஞ்சம் பிஸ்னஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மழை வந்து விடவே மாட்டேக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு அவரைக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அவரைக்காவை நீட்டமாக குறுக்க வந்து நறுக்கி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கணும். நறுக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2-3 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, சின்ன சீரகத்தையும் மல்லி இலையும் நம்ம உரலில் வச்சு இடித்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து, பருப்பு வந்து வேக ஆல்ரெடி போட்டுட்டேங்க. அது கூடவே ஒன்றா போட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கல்லுப்பு, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு தாளித்து இறக்கணும் அப்படின்னா அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு விஷயத்த என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயும் ஃபாலோவர்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்குண்டான பதிலை நீங்களே சொல்லுங்கள். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 10,000 ரூபாய்க்காக ரொம்ப அர்ஜெண்ட்டாக 10,000 தேவைப்படுச்சு. நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், யாருமே கொடுக்கல. ஒருத்தங்க வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரம் 10 நாள் வந்து எங்களை ரொம்ப அலைய விட்டாங்க. கடைசி தரவே இல்லை. கடைசி போய் கேட்கும்போது சொல்லிட்டாங்க, 10,000 திருப்பி கொடுக்குறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசி அந்த காசை எங்களுக்கு தரலை. அவங்க இப்போ ஒரு 10 நாளாக எனக்கு ஃபோன் பண்ணி புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை வந்து விளம்பரம் பண்ணி கொடுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. எனக்கு மாற்றி என் ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு மாற்றி எனக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பண்ணி கொடுக்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, இதை அப்படியே விட்டுருங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னம்மா நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு பதிலும் நீ சொல்ல மாட்டேக்க அப்படின்ற மாதிரி. இது விஷயமா இனிமேல் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்னை பற்றி என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, நான் வந்து திமிர் பிடிச்சவனா, நான் வந்து ரொம்ப வெயிட் அடிக்கிறேனா, மதிக்க கூட மாட்டேறேனா, சொந்த பந்தம்னு கூட நினைக்க மாட்டேறேனா, இந்த மாதிரிலாம் வந்து என்னை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி எனக்கு 10,000 தேவைப்படும் போது நான் சொந்தக்காரியாக தெரியல, தெரிஞ்சவளாக தெரியல. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் கஷ்டப்படும்போது எங்களுக்கு காசே தரலனா கூட பரவாயில்ல, 10,000 ரூபாயெல்லாம் திருப்பி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டாங்கல்ல. இன்றைக்கி எங்களோட தகுதி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, யாரும் கீழே இருக்கிறவங்க என்றைக்குமே கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது என்னோடய லைஃப்பில் மட்டும் நடந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முக்கால்வாசி வேறு வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.